நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் நான் பார்த்தேன். அவன் வந்து ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு போகிறான். ஆனால் அவன் மேலே இருக்க என் கண்ணும் என்னால் ஒரு நிமிஷத்துக்கு அவன் போகிறத ஒட்டிக்கு அவன் மேலே இருந்து என்னால் எடுக்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் குண்டாக இருந்தான். அது வந்து அடுத்த விஷயம். அவனோட மார்பகங்களை பார்த்தா எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் என்னையே அதை தவிர வேறு எதுவுமே ஒரு நாள் 2 நாள் என்னால் சிந்திக்க முடியல. ஒரு ஆம்பளை பையனுக்கு ஏன் இவ்வளோ மார்பகம், ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு ஒரே கேள்வியாகவே இருக்கு. அப்போ அந்த உணவு முறையில் அவன் ஏதோ ஒரு சாப்பிட்ற உணவு முறை, அதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீதும் நன்றும் பிறதரவா, நம்ம வாய் வழியாக போய் தானே நம்ம அனுமதிச்சாதானா நம்மளுக்கு எல்லா நோயுமே வரும். அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் நிறையா சிந்தித்ததில் பால் நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா என்னென்னா, நிறையா பால் மாடுகள் வச்சுருக்கவங்க ஹார்மோன் ஊசி போடுறாங்க. அந்த ஹார்மோன் ஊசி போடுறதுனால என்னென்னா, பால் கூட கொஞ்சம் கறக்கும். அப்போ அந்த ஒரு மாட்டு உரிமையாளர் கூட ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அவர் ஒரு ஊசியை போட்டு போயிடுறாரு. ஆனால் அதோட விளைவுகளை பாருங்கள். அந்த சமுதாயத்தில் அந்த பச்சை பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஒரு 10 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு அது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? அதை நீ அவனால் சரி செய்யணும்னு நினச்சாலும் இன்றைக்கி இயற்கையால் முடியாத காரியம். அதெல்லாம் ஹார்மோன் வளர்ச்சியிலலாம் வந்து நம்ம இது பண்ணோம்னா இயற்கையாலலாம் இதெல்லாம் ரொம்ப முடியாத காரியம். அதெல்லாம் ரொம்ப மன வேதனையான